ஹாய் மக்களே! வணக்கம் மக்களே வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தொலைநோக்கு திட்டங்களால் 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 11.19% எட்டியிருக்கிறது. இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ள ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 2006-2011 ஆட்சி காலத்தில் எட்டப்பட்ட இந்த இரட்டை இலக்கு வளர்ச்சி 14 ஆண்டுகளுக்கு பிறகு நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி காலத்தில் மீண்டும் சாத்தியமாகி இருக்கிறது. எல்லோருக்குமான திட்டங்களின் வழியே வளர்ச்சியின் கரங்கள் அனைத்து தரப்பையும் அரவணைப்பதால் முழுமையாக ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளது. இதே வேகத்தில் நடைபோட்டால் நிச்சயம் இன்னும் 5 ஆண்டுகளில் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்னும் நம் முதலமைச்சர் அவர்களின் கனவு நனவாக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுவது உத்வேகம் அளிக்கிறது. மாநில உரிமைகளை மீட்பதில் மட்டுமன்றி வளர்ச்சியை நிலைநாட்டுவதிலும் இந்திய ஒன்றியத்துக்கே நம் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். தமிழ்நாடு வளரும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாட்டு இளைஞர்களின் அரசு பணி கனவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தொடர்ந்து துணை நின்று வருகிறது. அந்த வகையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர்கள், நகர அமைப்பு அலுவலர்கள், இளநிலை பொறியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு 2538 இளைஞர்கள் தேர்வாகியுள்ளனர். அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று பணி நியமனங்களை வழங்கிய விழாவில் பங்கேற்றோம். அரசு பணியின் இணையுள்ள இளைஞர்களை வாழ்த்தி மகிழ்ந்தோம். ஓகே மக்களே, நன்றி மக்களே, நன்றி.